தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2022ல அவங்களோட விவாகரத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. மேலும் இந்த விவாகரத்து முடிவு பரஸ்பரம் எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க விவாகரத்துக்கு பல உறுதிப்படுத்தப்படாத காரணங்கள் சோசியல் மீடியால வலம் வந்துட்டு தான் இருக்கு. உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத இப்ப வரைக்கும் தனுஷோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோ வெளிப்படையா சொல்லல. இவங்களை சேர்த்து வைக்க ரெண்டு குடும்பத்தாரும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் இப்ப சினிமால பிஸியா இருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷ பிரிஞ்சு அவங்க அப்பா ரஜினிகாந்த் கூட இருந்துட்டு வந்த நிலையில சமீபமா அவங்களுக்குன்னு பல கோடி மதிப்புள்ள ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி அங்க அவங்க மகன்களான லிங்கா மற்றும் யாத்ரா கூட குடியேறிட்டாங்க. என்னதான் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா பிரிஞ்சாலும் அவங்க மகன்கள் மேல ரெண்டு பேருமே மாறி மாறி அன்பாதான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு முன்னாடி 2 முறை இவங்க விவாகரத்து தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தும் அதுல தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆஜராகாததுனால இப்ப 3வது முறையா இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இதுல இவங்க 2 பேருமே ஆஜராகி இருக்காங்க. நீதிபதி சுபாதேவி முன்னிலையில ரகசிய விசாரணை நடந்திருக்கு. இந்த விசாரணையில 2 பேருமே சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னதாகவும் நாங்க பரஸ்பரமா பிரிஞ்சுக்கிறோம்னு சொன்னதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. விசாரணை முடிஞ்ச நிலையில இவங்களோட விவாகரத்து வழக்குக்கான தீர்ப்பு வர 27ஆம் தேதி கொடுக்கப்பட இருக்கு. 2 பேரும் பெரிய சம்மதிச்சதுனால நவம்பர் 27ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து கொடுக்கப்படும் சொல்லப்படுது. விவாகரத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா தனுஷ் கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்பாங்களா இல்ல தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கறதையெல்லாம் தீர்ப்புக்கு அப்புறம் தான் தெரிய வரும்னு சொல்றாங்க. 2 பேருமே மறுபடியும் சேர்ந்துருவாங்கன்னு எதிர்பார்த்த இவங்க ஃபேன்ஸுக்கு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவோட இந்த முடிவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ராயன் படத்துக்கு அப்புறம் தனுஷ் இட்லி கடை அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு இயக்கி நடிச்சிட்டு வராரு. குபேரா அப்படிங்கிற படத்திலையும் நடிக்கிறாரு. மேலும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தையும் தயாரிச்சு இயக்கிட்டு வராரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடைசியா அவங்க அப்பாவை வச்சு லால் சலாம் அப்படிங்கிற படத்தை இயக்கி இருந்தாங்க. இப்படி 2 பேருமே அவங்க கெரியர்ல ரொம்ப பிஸியா இருக்கிற சமயத்துல இப்ப அவங்களோட விவாகரத்து வழக்குக்கான தீர்ப்பு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறது அவங்க ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பேசுபொருளாவே மாறி இருக்கு.